இலங்கையில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிணை உத்தரவினை கோட்டை நீதிமன்ற நீதவான் உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். இதன்படி சற்று முன்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கான வழக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்காக முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று லண்டனுக்கு அவர் பயணம் மேற்கொண்டார். குறிப்பாக அரச பயணமாக அமெரிக்காவிற்கு சென்ற அவர் அங்கிருந்து லண்டனுக்கு பெரிதொரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அது அவரது தனிப்பட்ட தேவைக்காக சென்றிருப்பதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இருந்தாலும் அவர் ஏற்கனவே மறுத்திருக்கின்றார். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவரது மனைவியான பேராசிரியை, அவரது மனைவி ஒரு பல்கலைக்கழக பேராசிரியையாக இருக்கின்றார் மைத்ரி விக்ரமசிங்க. அவரது பட்டமளிப்பு, அவர் லண்டனில் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த அங்கே அவருக்கு பட்டமளிப்பு நடைபெற்றிருந்தது. அந்த பட்டமளிப்பிற்கு தான் அவரது மனைவியையும் கூட்டிக் கொண்டு, அதாவது நாட்டின் முதல் பெண்மணி என்று சொல்லப்பட்டவர் அவர் அந்த நேரத்தில். அதாவது ஜனாதிபதியின் மனைவி என்பவர் நாட்டின் முதல் பெண்மணியாக இலங்கையில் கருதப்படுபவர். அந்த வகையில் தான் அவர் அங்கே மனைவியினது தனிப்பட்ட தேவைக்காக, அவரது பட்டமளிப்பிற்காக அவர் அரச சொத்தினை பயன்படுத்தி இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்த பயணத்திற்காகவும் அந்த பயணத்தின் போது செலவிடப்பட்ட அந்த பாதுகாப்பு செலவினங்களுக்காகவும் செலவிடப்பட்ட தொகை என்பது 1,69,00,000 ரூபாவை தான் அந்த பயணத்தின் போது அவர் செலவிட்டிருப்பதாக, அதாவது அரச பணத்தினை அவர் முறையற்ற வகையில் செலவிட்டிருப்பதாக அவர் மீது நிதி மோசடி விசாரணை பிரிவினர் இன்றைய தினம் அவரை விசாரிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர் வாக்குமூலம் கொடுப்பதற்காக முன்னிலையாகியிருந்த நிலையில் தான் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்படி கோட்டை நீதிமன்றத்தில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும். இலங்கை வரலாற்றில், அதுவும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி முறைமை என்பது ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறைமை. அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் முதலாக கைது செய்யப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவமாக இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் வரலாற்று சம்பவம் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் கூட, கடந்த தேர்தலின் போது, அதாவது கடந்த தேர்தலுக்கு முன்னர் நடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலின் போது இவர் ஒரு தேசிய பட்டியல் ஊடாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருகை தந்து அங்கே ஜனாதிபதியாகி ஒரு வரலாற்று சாதனையினை நிகழ்த்தியிருந்தார். அந்த வகையில் தான் தற்பொழுது ஒரு வரலாற்றிலேயே கைது செய்யப்பட்ட முதலாவது முன்னாள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாகவும் இவர் திகழ்கின்றார். இந்த அடிப்படையில் தான் இவரது கைது இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக வரக்கூடிய தொடர் செய்திகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.